குடியரசுத் தலைவருக்கு சட்டம் இயற்றும் அதிகாரங்கள். என்னையா குடியரசுத் தலைவருக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கும் சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அந்த ஆர்டிகல் எதுன்னு பார்த்தா 123. என்ன சார்? 123வது ஆர்டிகல் படி குடியரசுத் தலைவர் சட்டத்தை இயற்றலாம். எப்ப குடியரசுத் தலைவர் சட்டத்தை இயற்றலாம் அப்படின்னா, நாடாளுமன்றம் வந்து பவர்ல இல்லாத போது. பவர்ல எப்ப இல்லாம இருக்கும்? நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கும் போது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கும் போது அமைச்சரவைக்கு பங்கு இருக்காது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வேலை இருக்காது. அதனால் அந்த நேரங்களில் குடியரசுத் தலைவருக்கு இந்த சட்டம் இயற்றிதான் ஆக வேண்டும் என குடியரசுத் தலைவர் நினைத்தால், மக்களுக்கு இந்த அவசியமான தேவை இருக்கிறது, அதனால் இந்த சட்டம் இயற்றியே ஆக வேண்டும் என குடியரசுத் தலைவர் விரும்பினால் அவர் அவசர சட்டம் இயற்றலாம். அதுதான் ஆர்டிகல் 123 சொல்லுது. அந்த அவசர சட்டம் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் எவ்வாறு மாநிலங்களவையும் மக்களவையும் ஒரு மசோதா கொண்டு வந்து அந்த மசோதாவை தீர்மானமாக இயற்றி குடியரசுத் தலைவருக்கு கொண்டு போனால் தான் அது சட்டமாகும். அதுக்கு எவ்வாறு அந்த வேலிடேஷன் இருக்கோ, அதுக்கு எவ்வாறு அதற்கு அதிகாரம் இருக்கிறதோ, அந்த அதிகாரமே இங்கே இந்த குடியரசுத் தலைவர் இயற்றும் சட்டத்திற்கும் அந்த அதிகாரமும் கடமையும் இருக்கும், அந்த வேலிடிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ மறுபடியும் அந்த நாடாளுமன்றம் கூடிய பின்பு, நாடாளுமன்றம் கூடிய பின்பு 6 வாரங்களில் இந்த அவசர சட்டத்திற்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலும், 2 அவை ராஜ்யசபா லோக்சபாவிலும் இதற்கு ஆதரவு கொடுக்கணும். இது ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அசட்டு கொடுக்கணும். இல்லைன்னா இந்த அவசர சட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மறுப்பு தீர்மானம், இந்த அவசர சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால், ஈரவையும் கொண்டு வந்தால், அன்னையிலிருந்து இந்த தீர்மானம் லைனில் இருக்காது, அந்த தீர்மானம் செல்லாது. ஓகேவா? இப்போ அந்த ஒரு சில டைமில் நாடாளுமன்றம் பாராளுமன்றத்தில் இருக்கிற லோக்சபா ஒரு டைமில் கூடும், ஒரு சில டைமில் அங்கே ராஜ்யசபா ஒரு சில டைமில் கூடும். ரெண்டும் ஒரே டைமில் கூடாது. அது போன்ற சூழ்நிலைகள் ஒரு சில டைமில் நடக்கும். அவ்வாறு நடந்துச்சுன்னா 6 வாரங்கள் சொல்கிறோம்ல, அந்த 6 வாரத்துக்குள்ள நாடாளுமன்றத்தின் ஈரவை ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு கடைசியாக எப்போ நாங்கள் அந்த நாடாளுமன்றத்தின் அவை, மக்களவையோ மாநிலங்களவையோ கடைசியாக எப்போ நடந்திருக்கோ அந்த தேதியிலிருந்து 6 வாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன், 123வது ஆர்டிகல் படி குடியரசுத் தலைவருக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது. கொஸ்டினில் நம்ம கேட்டால் குடியரசுத் தலைவரின் எந்த சரத்தின் கீழ் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது அப்படின்னா 123. என்ன சட்டம் இயற்றல்னா அவசர கால சட்டங்கள். அந்த அவசர கால சட்டங்கள் எப்போ அவர் இயற்றலாம் அப்படின்னா, பாராளுமன்றம் இல்லாத நேரத்தில். பாராளுமன்றம் அப்படின்னா அந்த பாராளுமன்றத்தை கலைத்து விட்ட பின்பு ஈரவைகளும் அப்போ பவர் இருக்காது.
ஆதலால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்பு மக்களுக்கு அத்தியாவசியமாக ஏதாவது ஒரு தேவை இருப்பின், மக்களுக்கு இது அவசியம், இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் விரும்பினால், மக்கள் விருப்பத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டால் அவர் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரலாம். அந்த அவசர சட்டம் கொண்டு வந்தால் அந்த அவசர சட்டம் நாடாளுமன்றத்தில் எவ்வாறு மக்களவையும் மாநிலங்களவையும் இயற்றுகிற சட்டத்துக்கு என்ன பவர் இருக்கோ, என்ன அதிகாரங்கள் இருக்கோ, என்ன நடைமுறை இருக்கோ, அதே சேம் இது இங்கேயும் இருக்கும். ஓகேவா? இவரால் குடியரசுத் தலைவரால் இயற்றப்பட்ட இந்த அவசர சட்டம் மறுபடியும் நாடாளுமன்றம் கூடி இரு அவைகளிலும் 6 வாரங்களுக்குள், அந்த 6 வாரம் ரொம்ப முக்கியம், 6 வாரங்களுக்குள் இந்த மசோதாவிற்கு, இந்த அவசர சட்டத்திற்கு அவர்களுடைய ஒப்புதல் தேவை. அவ்வாறு ஒப்புதல் அளிக்காமல் இந்த சட்டம் தேவையில்லை என அவர்கள் சட்டம் இயற்றிவிட்டு ஈரவையிலும் இயற்றிவிட்டால் அன்றிலிருந்து இந்த அவசர சட்டம் செல்லாமல் போய்விடும். ஓகேவா? இதுதான் இந்த அவசர சட்டத்தின் சரத்துகள் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் ஆல்.